அப்படியே நடந்து வந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு தெய்வ க்ஷேத்திரம் இருக்குது. அது மழை பெய்யுது, குருசாமியெல்லாம் முன்னாடி நடந்து போயிடுறாப்புல படப்படன்னு. நம்ம அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். மழையெல்லாம் அப்படியே நடந்து போய் இந்த கோவிலுக்குள்ளே வந்து குருசாமி பார்த்தா எங்கள் இருமுடியெல்லாம் வந்து கவர் போட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அதுக்குள்ளே வெளியில் வந்து ஒரு வீலகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம்னா இந்த பாதையில் எப்படியே நடந்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் கேட் இருக்குது. எல்லா சாமியும் கம்பு வச்சு நடந்து போகுது பாருங்கள். எருமேலியிலேருந்து இந்த ரூட்டில் வந்து இந்த இடத்துல ரோடு பிரியும் போது பெரிய பாதைன்னு போர்டே வச்சுருப்பாங்க. இது இருக்குது பெரிய பாதைக்கு நேரம் இங்கே ஒரு கோவில் இருக்கும். இரும்பூந்திக்கரைன்னு இந்த இடத்துக்கு பேர். இங்கே கோவிலில் சாமி கும்பிட்டு பஸ்ஸெல்லாம் அந்த பக்கம் போயிடும். அப்படியே நேரம் நம்ம ஐயப்ப சாமியெல்லாம் இறங்கி இப்படி நடந்து போக வேண்டியது. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க, லக்கேஜெல்லாம் அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ தூரம் இப்படியே நடந்து வந்தோம்னா மெதுவாக இங்கே வரும்போது ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து இப்படி அடுத்து உள்ளே போவோம். இது கொடி